ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு வச்சு எங்கள் வீட்டில் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது எப்படி செய்யுதுன்ட்டு குயிக்காக பார்த்தலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1/2 kg மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது மேலே இருக்கிற தோல் எல்லாமே இந்த மாதிரி பீலர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீலர் வச்சு இது பண்ணுங்கள். மண் இருக்கும் மேலே, அதனால தான் பீலர் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேரட் துருவல் இருக்கும்ல, இதில் வந்துட்டு இதை துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். 2 இருக்கும், பெருசாக ஒன்று சின்னதாக ஒன்று. சின்னதில் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. இது கூட பெரிய வெங்காயம், ஒரு பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் இதை கூட சேர்த்துக்கிறேன். இது கூடயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சால்ட் உப்பு சேர்த்துக்குங்க. நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. காரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து தான் பண்ணணும் இல்லை, காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். வாழை இலையை எடுத்துட்டு இந்த மாதிரி பிளேட்டை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி 2 வாழை இலை எடுத்திருக்கேன். ஒன்று கூட போதும், ஆனால் சரி ஒன்று வேகும் போது இன்னொன்று ரெடியாக தட்டி வச்சிடலாம்ல, அதுக்காக நான் 2 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம சீவி வச்ச மரவள்ளி கிழங்குலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அடை தட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மெலிசாக தட்டி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுக்கிறேன். தவா நல்லா சூடான லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம தட்டி வச்ச இந்த மரவள்ளி கிழங்கு அடையே இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அது தானாகவே பிரிஞ்சு வந்துடும் வாழை இலை. இப்போ எடுத்து அடுத்தடுத்த அடைய அந்த வாழை இலையே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேருந்து சிம்மில் வச்சு மாற்றி மாற்றி வேக வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கிறேன். மறுபடியும் எண்ணெய் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். எண்ணெய் அதிலே இருந்துச்சுன்னா விட்டுடலாம், இல்லைன்னா லைட்டாக இது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் தட்டி வச்ச அடையே நான் சேர்த்துக்கிறேன் வாழை இலையோடவே. இது 1 நிமிஷத்துக்கு வந்ததும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். மறுபடியும் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கிறேன். இதே மாதிரி தான் நான் மற்ற எல்லா மரவள்ளி கிழங்கையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மரவள்ளி கிழங்குல இந்த மாதிரி ஸ்நாக்ஸு நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.